ரைட், நாங்கள் இப்போ பார்க்க போகிற அடுத்த டாபிக் வந்து கொஷன் வேர்ட். கொஷன் வேர்ட்ஸ். இந்த கொஷன் வேர்ட்ஸுங்கிற டாபிக் வந்து எங்களோட கோர்ஸ் புக்கு FPLTSங்கிற கோர்ஸ் புக்கில் லெவல் 2ல் பேஜ் நம்பர் 17 இருக்கிற ஒரு பாடம். இந்த பாடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொபசிஷன்ஸ், அது மாதிரி கன்ஜங்ஷன்ஸ், அது மாதிரி ப்ரொபசிஷன்ஸாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தப்படுற வேர்ட்ஸ் அதுக்கு இருக்கிற ஒரு டாபிக் தான் இந்த கொஷன் வேர்ட்ஸுங்கிறது. இந்த கொஷன் வேர்ட்ஸுங்கிறது பிரதானமாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற ஒன்றல்ல. இந்த கொஷன் வேர்ட்ஸுங்கிற பாடத்துக்கு எழுதுகிற இந்த டாபிக் எழுதுகிற வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி கொள்கிறேன். வாட், அது மாதிரி ஹவு. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பொறுத்தளவில் இது ஒரு ப்ரொனவுன்ங்கிற பாட ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட், அது மாதிரி இது ஒரு அட்வர்புங்கிற பாட ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட். இப்போ இந்த கொஷன் வேர்ட்ஸுங்கிற டாபிக்கில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து மல்டிபிள் பாட ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ். அப்போ 2-3 பாட ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் இருந்தாலும் இதுக்கு ஒரு பொதுவான பேரோடு வச்சுக்கிறோம் நாங்கள் கொஷன் வேர்ட்ஸ் என்று சொல்லி. நாங்கள் இதை கொஷன் வேர்ட்ஸ் என்று சொல்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கட்டாயம் பாடமாக கொள்ளணும். இதில் இந்த ஒவ்வொரு கொஷன் வேர்டுக்கு நாங்கள் ஒவ்வொரு மீனிங் கொடுத்துக்கிறோம். வாட்னா என்னென்று கொடுத்துக்கிறோம், அது மாதிரி ஹவுண்டா எப்படி என்று கொடுத்துக்கிறோம், ஹவுண்டா எப்படி என்று கொடுத்துக்கிறோம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு கொஷன் வேர்டுக்கும் இருக்கிற அதோட மீனிங்கை நீங்கள் பாடமாக கொள்ளணும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஷன் வேர்டோட ஸ்பெல்லிங்கை பாடமாக கொள்ளணும். அவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். திருப்பி ஒரு சொல்கிறேன் பாருங்கள். கொஷன் வேர்ட்ஸுங்கிறது இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற எந்த ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் இல்லை. இது வந்து ஒரு பொதுவான ஒரு டாபிக். இந்த டாபிக்கில் இருக்கிற சொற்கள் மல்டிபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குரியது, ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய சொற்கள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சொற்களை நாங்கள் கொஷன் வேர்ட்ஸ் என்று சாதாரணமாக பயன்படுத்துவோம். அப்படியான கொஷன் வேர்ட்ஸ் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதோட அந்த ஒவ்வொரு கொஷன் வேர்ட்ஸுடைய மீனிங் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஷன் வேர்ட்ஸினுடைய ஸ்பெல்லிங்கை நீங்கள் பாடமாக கொள்ளணும். அவ்வளோதான் இந்த டாபிக் சம்மந்தமாக நம்ம கதைக்க வேண்டியது. ரைட், ஓகே, தேங்க்யூ.